வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.2ல் 11th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 11th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 11th கொஷின் பாருங்கள். Prove that the function given by f of x is neither strictly increasing nor decreasing on the upper interval -1, +1. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இது இன்க்ரீஸிங்காகவும் இல்லை டிக்ரீஸிங்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எழுதலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x, எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், லெட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு 2x minus 1 equal to 0, 2x equal to 1, x equal to 1/2. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1, +1 அப்படிங்கிற இன்டர்வல், அதுவும் ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஓகே, 1/2னா என்னது, 0.5 தான் நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட். ஸோ இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 1/2க்கு லெஃப்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, ரைட்டில் ஒரு பாயிண்ட் நம்ம யூஸ்வலாக செக் பண்ணக்கூடியது. ஸோ லெஃப்ட்டில் 1/2 இருக்குது. அப்போ 1/2க்கு லெஃப்ட்டில் வந்து 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 1/2வோட ரைட் சைடு வந்து 3/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3/4ங்கிறது 0.75 வரும். ஸோ இதுக்கு ரைட் சைடில் 3/4 எடுக்கலாம். இப்போது இந்த 0ங்கிற பாயிண்ட்டுக்கும் 3/4ங்கிற பாயிண்ட்டுக்கும் எஃப் டேஷோட வேல்யூஸ் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து என்ன வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 2x - 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 which is நெகட்டிவ். ஓகே, அப்போ இந்த 0ங்கிற பாயிண்டில் எஃப் டேஷ் வந்து எப்படி வருது, நெகட்டிவாக வந்துடுது. அடுத்து 3/4 அதாவது 0.75 ரைட் சைடில், அதுக்கு எஃப் டேஷ் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் 3/4 which is equal to 2x - 1ங்கிறது தான் நமக்கு ஃபங்க்ஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 3/4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3/2 அப்படின்னு வரும். 3/2 இது 2 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3/2. 3/2ங்கிறது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2ஆல் கேன்சல் பண்ணாக்க என்ன வரும், 1.5 வரும். ஸோ 1.5 - 1 which is greater than 0. ஏன்னா 1.5ல் 1 போச்சுன்னா கண்டிப்பாக வந்து 0.5 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அப்போ இங்கே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த -1, +1 இந்த ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஓப்பன் இன்டர்வலில் 1/2க்கு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது, ரைட் சைடு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இங்கே ஃபுல்லாக டிக்ரீஸிங்கில் இருக்குது, இங்கே ஃபுல்லாக இன்க்ரீஸிங்கில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நெய்தர் டிக்ரீஸிங் நார் இன்க்ரீஸிங். ஸோ இந்த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங் ஆன் த ஓப்பன் இன்டர்வல் -1, +1. சாரி, இந்த இன்டர்வல் வந்து -1, +1. ஓகே, ஏன் வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிக்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா, இது <0, greater than 0ன்னு வந்துருச்சு. ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு greater than ஆர் ஈக்குவல் டுன்னு வந்தால் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்னு போடுவோம். இது <0 மட்டும்தான், greater than 0 மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்லி அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 12th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, which of the following functions are decreasing on the interval 0, π/2? ஓப்பனாக க்ளோஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, நம்ம எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். என்ன சொல்லணும் அப்படின்னா, கீழே வந்து ஒரு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. cos x, cos 2x, cos 3x, tan x. இந்த 4 ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் வந்து 0, π/2 அப்படிங்கிற இன்டர்வலில் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து ஒன்றுக்கும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அதோட வேல்யூஸ் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் டிக்ரீஸிங்காக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கிவன் ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு cos x. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா cos x ஒரு டிஃபரன்சியேஷன் -sin x.
ஓகே, இப்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னா 0லேருந்து π/2 இந்த இன்டர்வல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இப்போது இன்டர்வல் பாருங்கள், இது 0, இது வந்து π/2. ஓகே, இப்போது இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா சைன் ஃபங்க்ஷன். இப்போது நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு தெரியும் இல்லையா, ஆல் சில்வர் டீ கப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே சைனும் கொசிகண்டும் பாசிட்டிவ், இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவ், இங்கே காசும் சீக்கண்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே வந்து நெகட்டிவ்ஸாக தான் இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வல் வந்து 0,π/2. அப்போ 0,π/2னா இந்த இன்டர்வல் தான், 0ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்டர்வல், இதில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது மைனஸ் இந்த சைன் எக்ஸோட வேல்யூ இந்த இன்டர்வலில் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் தான். ஆனால் வெளியில் ஒரு நெகட்டிவ் இருக்குது இல்லையா, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்னா நெகட்டிவ், தட் இஸ் லெஸ் தென் 0 ஆகிடுது. அப்போது f' வந்து லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக f(x) இஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். f(x)ங்கிறது என்னது, cos x தான். இப்போ cos x இஸ் டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் 0,π/2. நெக்ஸ்ட் அதுலேயே செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, cos 2x கொடுத்துருக்காங்க. கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே f(x)ன்னு எடுத்துக்கிட்டு f'(x) கண்டுபிடிக்கலாம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க sin x, திருப்பி இந்த 2xக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் 2 -2 sin 2x அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நமக்கு கிவன் இன்டர்வல் என்னென்னா 0,π/2, அதாவது 0,90 அப்படிங்கிறது தான் வந்து கிவன் இன்டர்வல். இப்போ 0லேருந்து 90 வரைக்கும் நம்ம என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் இதை வந்து 0π/2ன்னு சொல்கிறோமா, நான் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து π/4 வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். π/4னா என்னது, 45 டிகிரி இல்லையா. இப்போ π/4 போடும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். -2 sin 2 into π/4, 0லேருந்து π/2க்கு நடுவில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு இன்டர்வல் நம்ம பார்க்கணும். அப்போ அது வந்து π/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2 இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் சைன் π/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. எப்படி இருந்தாலும் இந்த π/2 அப்படிங்கிற இன்டர்வல் வந்து கண்டிப்பாக ஆல், அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் வருது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இது வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னா பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இது நெகட்டிவில் இருக்குது, -2, இது ஃபுல்லாகவே நமக்கு எப்படி வந்துடும்னா பாசிட்டிவில் தான் டெஃபினட்டாக வரும். அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் திருப்பியும் நெகட்டிவ் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ எக்ஸுக்கு நம்ம 0லேருந்து π/2க்குள்ளே தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 0லேருந்து π/2க்குள்ளே நான் ஏதாவது ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு டிகிரி, அதாவது ஆங்கிள் π/4 அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ π/4 செலக்ட் பண்ணாலும் திருப்பி எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளேயே தான் வருதுன்னா 0π/2 அந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளேயே தான் வருது. அந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் கண்டிப்பாக சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் வெளியில் ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால f'(x) வந்து மொத்தத்தில் நமக்கு எப்படி வரும்னா நெகட்டிவாகவே கிடைக்குது. ஓகே, ஸோ f'(x) வந்து லெஸ் தென் 0வாக இருக்கிறதுனால f(x) வந்து எப்படி தான் இருக்கும், தட் இஸ் f(x)ங்கிறது நீங்கள் என்னது, cos 2x. cos 2x இஸ் டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் 0,π/2. ஓகே, 0,π/2ல கண்டிப்பாக இது வந்து டிக்ரீசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அவங்க கொடுத்துருந்த மூணாவது ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், மூணாவது ஃபங்க்ஷன் வந்து cos 3x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கும் வந்து டிக்ரீஸ் ஆகுதா என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு f(x) = cos 3xன்னு எடுத்துக்கோங்க. டெரிவேட்டிவ், அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் sin 3x into 3, அதாவது -3 into sin 3x அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, இப்போது இந்த 3x அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்கே இன்டர்வல் வந்து 0வும் π/2வும் வருது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3xல் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0வும் π/2வும் கொடுக்குறோம். 0 கொடுக்கும்போது 3 into 0 திருப்பி 0வே தான் வரும். ஆனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக π/2 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 3π/2 வரும். 3π/2ங்கிறது என்ன ஆங்கிள்னா 270 டிகிரி. ஓகே, ஸோ நம்ம செக் பண்ண வேண்டிய இன்டர்வல் வந்து 0,π/2 மட்டும்தான். ஆனால் இங்கே டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல π/2 போடும்போது இங்கே 3xன்னு இருக்கிறதுனால 3π/2, அப்போ 270 டிகிரிக்கு போகுது. அதாவது இந்த தேர்டு குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். 0லேருந்து தேர்டு குவாட்ரண்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி போட வேண்டியது கிடையாது. இப்போது இப்படி போட்டோம்னு சொன்னால் நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கும் செக் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 0லேருந்து π/2 வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலாக செக் பண்ண வேண்டியது.
ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 0லேருந்து π/2 அதாவது 0லேருந்து 90க்குள்ளே ஏதோ ஒரு ஆங்கிளோ 2 ஆங்கிளோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 0லேருந்து 90க்குள்ளேங்கும் போது நான் 30 டிகிரியை ஒரு ஆங்கிளாக சூஸ் பண்ணிக்கிறேன், 60 டிகிரியையும் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஆங்கிள்ஸ்லேயும் f' வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன போட போகிறேன்னா 30 டிகிரிக்கு போட போகிறேன். அப்போது f' ஈக்குவல் டு -3 sin 3 எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் π/6 போடணும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு -3 sin 3 இதையும் கேன்சல் பண்ணால் π/2. ஓகே, ஸோ sin 90 வந்து 1 நமக்கு தெரியும், ஏற்கனவே வெளியில் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ மொத்தமாகவே நமக்கு எப்படி கிடைக்கும்னா f' வந்து நெகட்டிவாக தான் கிடைக்குது. சரியா, அடுத்தது 60 டிகிரிக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 60 டிகிரிக்கு பார்க்கும்போது f' ஈக்குவல் டு -3 sin 3 எக்ஸுக்கு பதிலாக 60 டிகிரி அதாவது π/6 அப்ளை பண்ணிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா π/3 60 டிகிரி தானே π/3, இப்போ 3 கேன்சல் ஆகிடும். sin π அப்படின்னு கிடைக்குது. sin 180 நமக்கு -1 தெரியும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பாசிட்டிவாக ஆகிடுது ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு குவாட்ரண்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 0லேருந்து π/2 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல 30 டிகிரியில் இருக்கும்போது நெகட்டிவில் வந்தது, அதுவே 60 டிகிரி போகும்போது நமக்கு வந்து பாசிட்டிவில் வருது. அப்போ ஒரே குவாட்ரண்ட்டுக்குள்ளே நெகட்டிவும் பாசிட்டிவும் மாறி மாறி வருது இல்லையா, அப்போ கண்டிப்பாக இந்த cos 3x வந்து எப்படி இருக்கும்னா நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் 0, π/2. ஏன்னா 0லேருந்து π/2 போகும்போது நமக்கு இதுதான் வந்து 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 30 டிகிரியில் வந்து நெகட்டிவில் கிடைக்குது, இதுதான் 60 டிகிரினா 60 டிகிரியில் வந்து பாசிட்டிவில் கிடைக்குது. அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் மாறி மாறி வரதுனால திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் நார் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் த இன்டர்வல் 0, π/2. ஸோ நெக்ஸ்ட்டு டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan xன்னு சொல்லி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ f(x) tan xன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f' வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும். இப்போ இது பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால நீங்கள் நெகட்டிவே கொடுத்தா கூட இது வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சீக்கன் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ நெகட்டிவ்லேயே கிடைச்சா கூட ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த இதில் வந்து f' இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ வி கேன் சே f(x) ஈக்குவல் டு tan x இஸ் நாட் டிக்ரீசிங். நமக்கு எதெல்லாம் தானே டிக்ரீசிங்னு கேட்டிருந்தாங்க, பட் இங்கே வந்து என்னது நாட் டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் 0, π/2. ஏன்னா இது வந்து ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் தான், ஏன்னா இது வந்து ஸ்கொயராக வரதுனால. ஓகே, ஸோ கிவன் ஃபங்க்ஷனில் எதெல்லாம் வந்து டிக்ரீசிங்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா cos x, அது ஒரு டிக்ரீசிங். அடுத்து இந்த cos 2x வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே, பட் cos 3x வந்து நெய்தர் டிக்ரீசிங் நார் இன்க்ரீசிங் அப்படின்னு வந்துருச்சு. லாஸ்ட்டாக கொடுத்த tan x ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் நாட் டிக்ரீசிங், அது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13. கொஷின் நம்பர் 13 வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா